தனுசு ராசி அன்பர்களே, வெற்றியை நோக்கி கால் வைக்கக்கூடிய உங்களுக்கு வரப்போகின்ற ஒரு இடம் எல்லாமே மலர் தூவி வரவேற்கக்கூடிய இடமாக அமையப் போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் பல கஷ்டங்கள் பட்டு கடந்த 2 வருடங்களாக பிடிக்காத இடத்துல வாழ்ந்துட்டு, பிடிக்காத ஒரு விஷயத்தில் இருந்துட்டு, பிடிக்காத உறவுகளோடு இருந்துட்டு, பல இன்னல்களை சந்தித்தவங்களுக்கு, பல இழப்புகளை சந்தித்தவங்களுக்கு, எப்படா வாழ்க்கை விடியும் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது ஒரு மாத காலமாக 2 மாத காலமாக ஓரளவுக்கு வெளிச்சம் தெரியக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அந்த வாழ்க்கை விஷயங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாகுங்க. பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏதாவது ஜோதிட நம்பர் கொடுங்க, அவங்கள்ட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். விருப்பம் இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு குணாதிசயம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன சிம்பிளாக சொல்லிடலாம். இவங்களால தான் அவங்களுடைய பிறந்த வீடும் சரி, புகுந்த வீடும் சரி, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த தனுசு ராசின்னு சொல்லலாம். இவங்களுடைய உழைப்பில் தான் அவங்களுடைய குடும்பம் முன்னேறி இருக்கும். அப்படி முன்னேறலை அப்படின்னு சொன்னால் அது போய் அப்படி சொல்லிட்டு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். தனுசு ராசி அன்பர்கள் அவங்கள வருத்தி அவங்களுடைய குடும்பத்துக்காக எல்லாமே செய்யக்கூடியவர்கள். இல்லை சார் அப்படிலாம் இல்லையே சார், தனுசு ராசி இதுக்காரவங்க தான் இப்போ தான் வேலைக்கெலாம் போயிட்டுருக்கோம், ஒன்றும் பெருசாக தெரியலையே சார், நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலகட்டம் வரைக்கும் கூட பாருங்கள், உங்களால் தான் உங்கள் லைஃப் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியே வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விஷயத்தினால தான் உங்களுடைய புகுந்த வீடு, பிறந்த வீடு அந்தளவுக்கு வளர்ந்துருக்கும். வீடே இல்லாமல் இருந்தவங்களுக்குடைய வீடே இல்லாதவர்களுக்கு கூட வீடு கட்டுறதுக்கு உங்களுடைய பணம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கும். நீங்கள் படிக்காதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் முன்னேறி வந்திருப்பீங்க. எல்லா வேலையும் செய்வீங்க, காட்டு வேலை செய்வீங்க, கம்ப்யூட்டர் வேலை செய்வீங்க, எல்லா துறையிலையும் நீங்கள் ஹைலைட்டாக இருப்பீங்க. நண்பர்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு தன்மையும் அதீத நண்பர்கள் கொண்டவும் தனுசு ராசிக்காரங்களாக இருப்பாங்க. நண்பர்கள் அப்படின்னா இவங்களுக்கு போட்டு என் ஃப்ரெண்டு, எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு உன்னதமான நட்போடு நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் சண்டை இருக்கும், நிறைய இடங்களில் பழகிருப்பீங்க. நிறைய நட்பு வட்டாரங்கள் மூலமாக சின்ன சின்ன சலசலப்புகளும் சின்ன சின்ன மனக்கசப்புகளும் உங்களுக்கு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி நண்பர்கள் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே அதீத பணத்திற்காகவும் அதீத ஒரு பண்பு நலனுக்காகவும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இதை சேவிங் பண்ணணும், இதில் பண்ணணும், நட்பு வட்டாரத்துக்கு இது பண்ணணும், அந்த மாதிரி. ஆனால் இப்போதைக்கு நிலைமையில் ஒரு 2 வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை அடைய முடியாமல், அது காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை கல்யாண வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை பண வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க பிடிச்ச வாழ்க்கையை அடைய முடியாமல் எப்படா நிம்மதியாக விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க லைஃப் வந்துட்டு இருந்துகிட்ருக்கும். வாழ்க்கையை வெறுத்து பிடிக்காத ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி சில காலகட்டங்களில் இருந்தும் அதை வந்து குடும்பத்துக்காக தான் பார்க்கணும், நம்மளுடைய ஹஸ்பண்டுக்காக தான் பார்க்கணும், ஒய்ஃபுக்காக தான் பார்க்கணும், அம்மா அப்பாக்காக தான் பார்க்கணும், குழந்தைகளுக்காக தான் பார்க்கணும். இப்படியே இன்றைக்குமே இருந்து ஒரு காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு என் குடும்பத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு
ஒரு பெண் வந்து இருக்காங்க அப்படின்னா, கல்யாணமே ஆனாலும் நான் எப்போ அம்மாவுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் தம்பி அண்ணனுக்காக பார்க்கணும், அக்கா தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் அதிகமாக பேசுகிறதும் சரி, அவங்க காலம் ஸ்பெண்ட் பண்ணதும் சரி, அவங்க குடும்பம் 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 அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்கள் நட்பு வட்டாரம் ரொம்ப அதிகம். அந்த நட்பு வட்டாரங்களுக்காக என்ன வேணுமோ செய்வாங்க. அந்த நட்பு வட்டாரங்களும் இவங்க அப்படின்னா உயிரை விடுவாங்க. அந்த அளவுக்கு நட்பு வட்டாரம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கும் அந்த நட்பு வட்டாரங்களுக்கும் சின்ன சின்ன மனக்கசப்பு வரும். அது ரொம்ப பெருசாக இருக்கும். அது ஏன்னா அதுவே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசாக இருக்கும். போட்டி வரும். இன்றைக்கி சண்டையே போட்டாலும் என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு போட்டி போகிற அளவுக்கு நீங்களே ஸ்கிப் பண்ணாலும் சரி, மற்றபடி உங்கள்கிட்ட போட்டி போட்டு பழகுவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் க்ளோஸாக இருப்பீங்க, எல்லார்ட்டையும் பழகுவீங்க. இதை வந்து தனுசு ராசியினுடைய முக்கியமான ஒரு பண்புனா சொல்லலாம். இந்த தனுசு ராசி என்பர்கள் கடந்த 2-3 வருடங்களாக பிடிக்காத வாழ்க்கை ஒன்று, பிடிக்காத ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் அமர்ந்திருப்பீங்க. இன்னொன்று இடமாற்றம் அப்படிங்கிற நிறைய இருந்திருக்கும். இந்த 3-4 வருடங்களில் ஒரு 3-4 இடத்துலையாவது நீங்கள் கன்ஃபார்ம் இடம் மாறி இருப்பீங்க. தொழில் ரீதியாகவோ வீடு ரீதியாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து இடம் மாறி 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 இருந்திருப்பீங்க. கடந்த 1 வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாக இருக்கும். இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி நடக்கும், பிடிக்காமல் நடக்கும். இந்த மாதிரி திருமண விஷயம் அப்படிங்கிறதே உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு மார்க் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவோம்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கஷ்டப்பட்டு லவ் பண்ணவங்கள திருமணம் பண்ணாமல் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப்பில் திருமண ஸ்டோரி மட்டும் ரொம்ப ஒரு ஹைலைட்டாக சொல்கிற மாதிரி, அது நன்மையாகவோ தீமையாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஹைலைட்டாக சொல்கிற மாதிரி தான் இந்த லைஃப் வந்து அமைஞ்சிருக்கும். இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கசப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவுக்கு திருமண வாழ்க்கை வந்துட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கும். இல்லை சார் அப்படியும் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களுடைய லைஃப் எப்படி சொல்கிறது, கல்யாணம் பண்ணி வச்ச அந்த இடத்துல வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்களாக வந்துட்டு அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்கும். ஆனாலுமே லைஃப் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துலையுமே ஃபேமிலி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக தான் உயிர் வாழ்வாங்க. இந்த மாதிரி தான் இந்த குடும்பத்திற்காகவே அதாவது குடும்பத்துக்காக பிறந்த ஒரு உயிர் அப்படின்னா தனுசு ராசிக்காரவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த தனுசு ராசிக்காரர்கள் கல்வி ரீதியான விஷயத்துலையும் உடல் ரீதியான விஷயத்துலையும் நான் வந்துட்டு ஜோதிடம்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்துட்டு குழந்தைகளுக்கு கல்வி ரீதியான விஷயங்களில் எப்போதுமே அதை மெயினாக பார்க்கக்கூடாது. சரிங்களா? கல்வி அப்படிங்கிறது கல்விங்க தான் பார்க்கணுமே தவிர அதை ஜாதகத்தை வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உடல் ரீதியான விஷயத்தையும் ஜாதகத்தை வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது. சரிங்களா? லைட்டாக ஏதாவது பண்ணுச்சு அப்படின்னாலும் நீங்கள் டாக்டர் தான் பார்க்கும்போது ஜோதிடத்தை நம்பிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ மற்றபடியும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதீத மென்டல் ப்ரெஷர்ஸ், தூக்கம் இல்லாத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமாக கூட இருக்கலாம். குழந்தை பிறந்ததுனால நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிட்டு தூக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை வேலைப்பளு வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால் உங்களுக்கு அதிகமான ஒரு தூக்கமின்மை அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மனசில் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய இடத்துல நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனாலும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருவீங்க. ஆனால் இப்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டமாக உங்களால் சரியான தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும், மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும், டென்ஷன் ஆகும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு 2-3 வருடங்களாகவே உங்களுக்கு வந்துட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை கண்டிப்பாக சரியாகிறதுக்கான வாய்ப்பும் சின்ன சின்ன இடங்களில் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு உறவுகளை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அது மட்டும்தான் மெயினே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது. ஸோ கரெக்டாக போயிட்டு இருக்க ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நீங்கள் வந்து டைவர்ட் ஆகிடலாம். அந்த டைவர்ட் ஆகிறது வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. அது வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து நார்மலாக போயிட்டுருக்கும். ஒரு சரியான பாதையில் போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் ஏதோ டைவர்ஸ் ஆகாமல் ஒரு சரியான பாதையில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா போதுமானது. அது மட்டும்தான் அதில் மெயினான ஒரு இதாக இருக்கே தவிர, தொழில் ரீதியான விஷயங்களில் கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்கள் செலவு செய்யக்கூடிய பணமானது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி டாக்குமெண்ட் ரீதியான விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருக்கணும். திருமணம் செஞ்ச இடத்துலையோ இல்லை மற்ற இடத்துலையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் வந்துட்டு உங்கள்கிட்ட அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா உங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் வந்துட்டு ஏதோ தேவைப்படுது, இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லாமே கொடுத்துட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் உங்களுடைய வீட்டில் வந்துட்டு உடம்பு சரியாமல் இருக்காங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுக்கணுமே தோணும். அதை வீட்லேயும் கேட்பீங்க, ஓகேம்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் வந்துட்டு உங்களுக்கு நோட் பண்ணிகிட்டே இருக்கும்.
பணம் கொடுக்கறதுக்கு என்னப்பா இப்படி இருக்குது, கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி இப்போது நீங்கள் ஆணாக இருக்கீங்க பெண்ணாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஆணாக இருக்கீங்க அப்படின்னா தனுசு ராசி ஆணாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய வருமானமானது உங்களுக்கு இல்லாமலும் உங்களுடைய குடும்பத்திற்காகவே செலவு செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் தருணம் அமைஞ்சிருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில, எவ்வளோ செலவாகிருக்கு, இருந்தாலுமே செலவாகிட்டே இருக்கே, இது ஒரு மருத்துவ ரீதியான செலவாகிட்டே இருக்குது. அதுவும் இந்த ஃபேமிலிக்கு ஆகிட்டு இருக்கு, என்ன தான் பண்ணுறது அப்படின்னே தெரில. ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகமாக போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சின்ன விஷயத்துக்காக ஒரு உயிர் போகாமல், உயிர் பயம் இல்லாமல் உடல் ரீதியான விஷயங்களால் சரி பண்ணிக்கிட்டு இருக்குது. அது வரைக்கும் பரவாயில்ல. இதுக்கு மேலே உயிர் ரீதியான விஷயங்கள் எதுவும் ப்ராப்ளம் வராது. அதனால தான் உங்களுக்கு செலவு வந்துட்டு இதோட போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய காலங்கள் புண்ணிய காலங்களாக இருக்க போகுது, சந்தோஷமான காலங்களாக இருக்க போகுது. சந்தோஷமான காலங்கள் எப்படி நீடிச்சு வரும் அப்படின்னா, நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணுறதுனாலேயே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக அந்த ராசியினருக்கு கண்டிப்பாக தேவை. என்ன சொன்னாலும் மைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாத ஒரு விஷயம், இவங்களை வாழ்த்துனா புகழ்ந்தால் ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு விஷயம் ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படிங்கிற உன்னதமான ஒரு ராசி இந்த தனுசு ராசி. இந்த ராசியினருக்கு நிறைய இடங்களில் நிறைய அசிங்கங்கள் பட்டாலும் நண்பர்களுக்காக ஏற்றுப்பாங்க, இருந்தாலும் மைண்டில் ஊற்றிட்டு தான் இருக்கும். இதனால தானே அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஊற்றிட்டே இருக்கும். எப்படி இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கோல்டு, இவங்க ஒரு கஷ்டத்தை தாங்கி மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய, குடும்பத்திற்காகவே பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பொக்கிஷமான ஒரு ராசி இந்த தனுசு ராசி. சரி இவ்வளோ சொல்கிறீங்க இந்த ராசியை பற்றி. இந்த ராசியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருக்கக்கூடிய எல்லா ராசியிலையுமே ஒரு ஹைலைட்டான ஒரு ராசிங்க. மற்றவங்களாம் எனக்காக வாழ்வான் அவனுக்காக வாழ்வான் அப்படின்னு இருந்தால் தனுசு ராசி குடும்பத்திற்காக வாழக்கூடியது. இவங்களுக்காகவும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் குடும்பத்தை பார்க்கும்போது இவங்களுக்காக செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 0.1% தான் இருக்கும். இவங்களுக்காக போய் செஞ்சுமே இவங்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுமே எப்படி சொல்கிறது, ஒரு ரோபோட்டிக் லைஃபாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பண்ணதான் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, தனுசு ராசி அன்பர்கள் குடும்பம், வேலை, சம்பாத்தியம், அவ்வளோதான். அவங்களுக்கு தனிப்படையான ஒரு ஸ்டோரியே இருக்காது. எல்லாமே வந்துட்டு ஒரு 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 லைன்லேயே கொண்டு வந்துடலாம், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ராசியினர் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நன்மையாக நடக்கும். ஏதாவது விஷயம் செய்ய போகிறீங்க, தரங்களாகிட்டே இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபடும் போது 2 நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.